ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆணி பொன்னால் முடிகொலுங்க அங்க யாரெல்லாம் கொலுவிருந்தார் அரணாரோடு பார்வதியும் அன்புடனே கொலுவிருக்க இந்திரலோகம் தன்னாதியிலே அங்க இந்திர ராஞ்சந்திரோ சூரியரும் கொலுவிருந்தார் வைகுந்த லோகத்திலே மாயன் பச்சம்மா லட்சுமியும் பவுசுடனே கொலுவிருந்தார் பிரம்மலோகம் தன்னாதியிலே பிரம்மாவும் சரஸ்வதியும் 34 தேவர்களும் 48,000 ரிஷிமார்கள் அகத்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் அழகு கலை கூட்டு மாமுனியும் அமரர் தேவர் முனிவரோடு அட்டதுக்கு பாலர்களா ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளிர் சந்திரரும் ஆகாயவாணியோடு அன்னைக்குங்காதேவி ஆகாயவாணியோடு அம்மாக்குங்காதேவி கொலவிருந்தா கொலுவிருந்த வார போது கைலாசம் தன்னாதியிலே கரை கண்ட பகவானுக்கு லோக ரம்பையர்கள் திரு நடனங்கள் ஆடிடுவார் ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாளே மேனகை வருவாளா மிருதங்கமும் போடுவாளா அந்த சரஸ்வதியும் வருவாளே சங்கீதங்கள் பாடுவாளே அப்படியாகவே இறைவனாகிய சிவபெருமாள் 14 லோகங்களை படைத்தார். உலகத்தெல்லாம் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழக்கூடிய சிசுவையும் அந்த சிசுவையும் ஆண்டு உலகத்திலெல்லாம் படைத்து முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியவும் பகவான் படைத்தார். மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு அந்த இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காடைகளோடு ஆண்டவன் 14 உலகங்களை படைத்து உலகத்தை படைத்த மனுக்களை காத்து ரட்சித்த சிவபெருமாள் சாஜாதி கடவுளோ திரு கைலாசத்திலே இருக்கும் பொழுது ஆதிபராசக்தியாகிய பார்வதி அரணாருடைய இடமாதில ஆண்டவனே பகவானே 7 உலகம் எல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு இறையிழந்த வரவும் வேணும் என்று ஈஸ்வரியா பார்வதியும் அடிய ரிஷி தான் எடுத்து பகவானிடம் கொடுப்பாளாம். பகவானிடம் கொடுப்பாள். பகவானிடம் கொடுப்பாளா பகவானிடம் கொடுப்பாளா
உரிய நல்லதனை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தா பகவானோ மறக்காதினை எடுத்து மாநிலமும் படி இழந்தா ஆளாக்கு தினை எடுத்து அகிலமெல்லாம் படி இழந்தா படி இழந்த பகவானோ படி அளந்த பகவானோ கைலாசம் வாராரே கைலைக்கு வருவாரா ஆண்டவனாகிய பகவான் படியிழந்து கைலாசம் வருகின்ற பொழுது பார்வதா தேவி சிவன் வருவதைக் கண்டு எதிர்பார்த்து தங்க தாம்பலத்திலே பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து சிவபெருமாளை நிக்க சொல்லி ஆண்டவன் பாதத்தில் மலர் தூவி சிவனை அடிபணிந்து வணங்கினா ஈஸ்வரி பார்வதி படி அளந்த பகவானுக்கு பாத பூஜை முடித்தா பணிவிடை செய்தா இறை இழந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்தா களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுக்க களைப்பாரி இளைப்பாரி இருவேரும் கைலாசத்திலே குலவிருந்தார்கள். அந்த வேளையிலே ஆண்டவனை அழைத்த பார்வதா தேவி சுவாமி பகவானே உலகமெல்லாம் படி இழந்த அல்லச்சடைச்சு அழுத்து வந்திருப்பீர்களே, இந்த அலுப்பை போக்கணுமானா நாம் இருவேர்களுமாக சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவி விளையாட வேண்டும். அப்ப ஆண்டவன் பார்த்தார், நாம் இருவேரும் இருந்து விளையாண்டா ரசிப்பு இருக்காது. ஆட்டத்திலே வெற்றி தோல்வி என்று ஒன்று இருக்கணும். ஆகையினால் இந்த வெற்றி தோல்வியை கண்டுபிடிக்கணுமானா மத்தியஸ்தராக ஒரு ஆளு தேவைப்படுது. அப்பந்தான் ஆதி பராசக்தி பார்த்தா யாரு ஜெபிச்சா யாரு தோத்தான்னு தெரியணும்னா சொன்னா நம்ம அண்ணனாகிய கண்ணனையே நாமல் அழைக்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியும் ஆதிசக்தி பார்வதியா அவளோ அண்ணாவே அழைப்பாளா, அலைகடலில் சயனம் செய்யும் எட்னா சயனம் செய்யும் அச்சுதனே பச்சமாலே 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 கக்கரையா கடலில் பள்ளி கொண்ட பச்சமாலை கோபாலா பார்வதி அழைக்கும் சத்தம் பச்சமாலை கேட்கலையோ, ஈஸ்வரி அழைக்கும் சத்தம் என் பெருமாள் கேட்கலையோ, கூட நாம் பிறக்கலையோ, கூட்டுப்பாலோ உண்ணலையோ, ஒன்னா பிறகலையா, ஒன்னாக பிறகலையோ, ஒரு கிண்ணத்தில ஆறுதலையோ, ஒன்னா பிறகலையா, ஒரு கிண்ணத்தில அருந்தலையா. அந்த பார்வதியும் அழைத்த சேமாலும் பச்சைக்கால் கருடம் மேரி பச்சமாலும் வாராரே, ஆதி வெள்ளி கைலாசம் அச்சுதனும் ஓடி வந்து அந்த பார்வதியா இடமாதிலே எந்த தங்கை பார்வதிய பார்வதிய என்னை அழைத்த என்னை அழைத்த
கோவால கண்ணா ஏ கண்ணா பகவானும் நானும் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் அமர்ந்து சொக்கட்டமாட போறோம் அண்ணா. ஆமா இந்த ஆட்டத்திலே வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்னு இருந்து நீதான் தீர்ப்பு சொல்லணும் ஏ அண்ணா கோவாலா கண்ணா என்று என் பெருமாள் கண்ணனை முன்னாலே அமர வைத்து பகவான் பார்வதி இருவேரும் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் அமர்ந்து சொக்கட்டமாடுகின்றார்கள். ஆமா சிவன் பார்த்தார், என்ன டெய்லி நம்ம தான் ஆட்டத்துல ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளாவது பார்வதா தேவி நாம் மனைவிக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் விட்டு கொடுத்து விளையாண்டார். ஆமா பார்வதி சந்தோஷத்திலே அண்ணா கண்ணா மயவா இன்று சொக்கட்டம் ஆட்டத்திலே நான் தானே ஜெபிச்சேன். ஆமா இல்லை பார்வதி, என்ன அத்தான் பகவான் தான் விட்டு கொடுத்தார். சரி, விட்டு கொடுத்தவர்களே என்றும் வெற்றிக்கு ஆளாகுவார்கள். ஆமா ஆகையினால இன்னைக்கும் பகவான் தான் ஜெபிச்சாரு. ஓ இன்றும் பகவான் தான் ஜெபிச்சிருக்காரு. அப்படி பேசிக்கொண்டிருக்க பார்வதா தேவி, ஆமா நான் ஜெபித்தேன் என்று தெரிந்தும் நீ ஈசனுக்கு தீர்ப்பு சொல்லுகிறாயே அண்ணா. ஏ கோவாலா உலகத்திலே பெரியவள் சக்தி தானே. ஆமா சக்தி இல்லையே சிவன் இல்லை. சிவன் இல்லையா? சிவன் இல்லையே சக்தி இல்லை என்று இருவேர்களுக்கும் விளையாட்டா பேசினது ஆமா விபரீதமாகவே வந்துவிட்டது. ஆமா சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை என்று ஆண்டவன் நான் தான் பெரியவர். பராசக்தி பார்வதா தேவி உலகம் அனைத்தும் சக்தி இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. ஆமா சக்தி இல்ல சகல உலகம் இல்லவங்க. அப்படி இருவேர்களுக்கும் தர்க்கம் நடக்கும் போது இதனை யார் பார்த்தா? யாரு? நாமளை படைக்கப்பட்ட பிரம்மதேவனாகிய நான்முகன் பார்த்தார். ஓ இந்த மகாவிஷ்ணு திருமகன் தான் நான்முக பிரம்மனா. பகவான் பார்வதி இருவேர்களுக்கும் தர்க்கம் நடக்குகிறது. ஆமா இந்த தர்க்கத்தை நாம் தீர்க்க வேண்டும் என்று இந்த தர்க்கத்தை தீர்க்க படைக்கப்பட்ட பிரம்மதேவன் படைக்கப்பட்ட பகவானும் பார்வதிக்கும் தர்க்கம் மத தீர்ப்பதற்கு அன்னப்பச்சி வாகனத்தில் அன்னப்பச்சி அழகுபுரம் அல்மாரா அழகு பிரமதேவ வருவாரா. அன்னப்பச்சி வாகனத்திலே அழகு பிரம்மதேவன் கைலாசம் வருகிறார். ஓடோடி வாராரு. கைலாசம் வரும்போது கைலாச வாசல் படி பிரம்மதேவனுடைய வலதுகால் பெருவிரலை தட்டிவிட்டது. வலதுகால் பெருவிரலை தட்டிருச்சா? வலதுகால் பெருவிரலை வந்த உதரத்தை வலது கையில ஏந்தினார். ஆமா பிரம்மதேவன் மறுபடியும் கைலாசம் வந்தார். கைலாசத்திலே பிரம்மதேவனுக்கு இடதுகால் பெருவிரலையும் தட்டிவிட்டது. ஆமா இடதுகால் பெருவிரலை வந்த உதரத்தை இடது கையிலே ஏந்தி கொண்டு பிரம்மதேவன் மறுபடியும் கையிலே இறக்கி வருகின்றார். பகவான் பார்வதி இருவேர்களை அழைத்தார். பரமேஸ்வரா பகவான் பார்வதிக்கு தர்க்கம் நடந்தா இந்த உலகம் தாங்குமா? இந்த பூமி தாங்குமா? உலகம் அனைத்தும் என்ன சொல்லுகிறார்கள்? என்ன அம்மையப்பன் என்று அழைக்கிறார்களா, அப்பன் அம்மை என்று அழைக்கிறார்களா? இந்த உலகத்துல என்ன சொன்னாரு? சக்தி இல்லையே உலகத்திலே சிவன் இல்லை. சிவன் இல்லையே சக்தி இல்லை. சக்தியும் சிவனும் சேர்ந்ததுதான் சகல உலகமும் என்று பிரம்மதேவனும் எடுத்துரைத்தார். இத்தனையே சொன்னாரு. அன்று முதல் ஆண்டவனாகிய பகவான் சாட்சாதி பகவான் ஆணும் பெண்ணும் சமம் என்ற அகில உலக மக்கள் அறிந்திடவே தன்னுடைய சரீரத்திலே பேர்வாதி பங்கு கொடுத்தார் சிவபெருமான். ஆதி பராசக்திக்கு சக்தியும் சிவனுமாகவே காட்சி கொடுக்க அப்படி பிரம்மதேவன் பகவானை அடிபணிந்து உங்கள் தர்க்கத்தை நாம் தீர்க்க வந்த வேளையிலே இரண்டு கால் பெருவிரல் தட்டி அதில் வந்த உதரத்தை இரண்டு கையிலே நான் ஏந்தி வந்திருக்கிறேன். இதற்கு நாமல் ஒரு பிறவி செய்தாக வேண்டும் என்று வலது கால் பெருவிரலை வந்த உதரத்திற்கு ஒரு ஆண் குழந்தையாக பிறவி செய்தார். அந்த ஆண் குழந்தை ராஜ அம்சத்தோடு வந்து பிறந்தார். இடதுகால் பெருவிரலை வந்த உதரத்திற்கு ஒரு பெண் குழந்தையாக பிறவி செய்தார். ஒரு பெண்ணாக பிறவி செய்து ராஜ அம்சத்தோடு தர்க்கத்தை தீர்க்க வந்த வேளையில் இவர் பிறந்ததினாலே இருக்காரே ஐயா தளவாய் மாடசுவாமி. தர்க்கம் தளவா மாடசுவாமி இவருக்கு முதல் பேரு. ஆமா தர்க்கத்தை தீர்க்க வந்த வேளையில் பிறவி செய்து ராஜ அம்சமாக இருந்ததாலே ஆமா தர்க்க ராஜா என்று பெயர் கொடுத்தார்கள். இவர்தான் தர்க்க ராஜா தளவா மாடன். அவர் பெண் குழந்தைக்கு தார்காவளி என்று பெயர் கொடுத்தார். ஓ தர்க்க ராஜா தர்க்கராஜனுக்கு தளவாய் மாட
மாடசாமினி ஏன் பேர் வந்ததானா? என்ன தர்க்கராஜனுக்கு தாட்சாகினி பார்வதாதேவி பிள்ளையாக பிறந்து அவதாரம் செய்து சிவபெருமாள் ஒரு இறந்து உண்ணும் ஆண்டியாக வடிவத்தை கொண்டு பார்வதியை மாலையிட்டு மாணிக்க கைலாசம் அழைத்து வந்து விட்டார். ஆமா சிவன் மீது கோபம் கொண்டு இறைவனை எரித்து பார்க்க வேண்டும் என்று யாகத்தை வளர்த்தார். அக்கினி வளர்த்து சிவனுடைய வேர்வை தாங்காமல் வேர்வையை வளைத்து ஆமா கரும்பாறையிலே எறிந்தார். அப்படியே சுண்டி எரிஞ்சாரு. பாறை வெடித்து வேர்வையில் பிறந்த வேர்வபுத்திரன் வீரத்தோடு வந்தான் வீரபுத்திரன். ஆமா தட்சனுடைய தலை அறுத்தார். அக்கில போட்டு சிவபெருமாள் மாட்டின் முகத்தை அறுத்து தட்சனுக்கு ஒட்டி வைத்தார். இந்த தர்க்கராஜா மாட்டு முகத்தை வச்சிருக்காரு. மாட்டு முகத்தை வைத்ததுனாலதான் ஐயாவுக்கு தளவாய் மாடசாமின்னு பேர் வந்தது. அதனால எங்க மாட்டு முகத்துல இருக்காரு. ஐயா ஆதியிலே தர்க்க ராஜ அம்சமா இருந்தார். ஆமா ரெண்டாவது வருது மாட்டு முகம். சில இடத்துல ராஜ அம்சத்தோடு இருப்பாரு. ஆமா சில இடத்துல மாட்டு முகத்தோடு இருப்பார். இங்க வந்து மாட்டு முகத்தோட இருக்காரு. அப்படி தர்க்கராஜன் தார்காவள்ளி என்று பெயர் கொடுத்து ஆமா அந்த தர்க்கராஜனுக்கு தார்காவள்ளிக்கும் முறை கொடுத்தார்கள். ஆமோ வலது கால் பெருவிரலுக்கு இடது கால் பெருவிரல் மச்சினே மச்சின ஆகையினாலே ஆமா பெண்ணாக பிறவி செய்த தார்காவள்ளிக்கு தர்க்கராஜன் மச்சான் மச்சினி. ஆமா மச்சானும் குழந்தையாளுமா. அதனாலதான் இன்னைக்கு கணவனை எல்லோரும் அத்தான் என்று அழைப்பார்கள். ஆமா இப்ப அத்தாங்கிற வார்த்தை நிறைய நின்று போச்சு. ஆமா இப்ப எல்லாம் மாமா மச்சாமனு வந்திருக்கு. அத்தானும் இல்ல மச்சானும் இல்ல மாமாவும் இல்ல. ஏயா என்னங்க அப்படின்னு சொன்னதும் நின்று போச்சு. ஏயா நீங்க எங்க போனியா? நீங்க இப்ப வீட்டுக்கார பேரை சொல்லி கூப்பிட்டா தான் அவரை என்னன்னு கேட்காரு. ஆமா அப்பதான் என்ன கேப்பாரு. ஆமா அத்தாமனா என்னத்த அத்தாம்காரு, மச்சாமனா என்ன மச்சாம்காரு. அதனால போன்ல வெளியில எங்க நின்னாருன்னா கருப்பையா பேரை சொல்லி கருப்பையா ஏய் குமாரு டயம் என்ன ஆகுது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேண்டு வா. ரவிக்குமார். இப்ப அதுதான் நாகரிகம் ரொம்ப. ஏய்யா மொட்டையா அப்படின்னா அந்த பேர் சொல்லுவாங்க. கருப்பையா வேண்டு வா. இப்படிதான் நாட்டுக்குள்ள நடக்கு. ஆமா பேரை சொல்லத்தானே பேர் விட்டுருக்காங்க. அம்மா கூப்பிடுவாங்கல்ல. அந்த காலத்துல அப்படி கிடையாதுல்ல. லோனு வாங்கிறதுக்கு மட்டும் வீட்டுக்கார பேரை சொல்லுதிய என்ன? குழுவுல பணம் எடுத்தியன்னா பேங்க்ல லோன் கொடுத்தாங்கன்னா என் புருஷன் பேரை நீ சும்மா சொல்லு, நான் வேலைக்கு போறோம்னு போறியா அப்பன்னு சொல்லலாமோ? குழுவுல வந்து புருஷன் பேரை சொல்லாட்டா லோனும் கொடுக்க மாட்டாங்க. அவர் வேறதான் மேல அட்டையில் இருக்கணும். அப்பதான் லோன் கொடுப்பாரு. உங்க வீட்டுக்கார கூட்டு வான்னு சொல்லுவாரு. இவ சொல்லுவா அது வெளியூருக்கு தங்காட்டுக்கு வேலைக்கு போயிருக்காரும்பா. அப்ப அவர் என்னைக்கு வராரோ வந்தோடனே அவர் கையெழுத்து போடணும் பாரு. ஆத்தாடி என் வீட்டுக்காரர் கையெழுத்து நானே போட்டுருவேன். நம்ம ஊர்ல என் மாமன் ஒருத்தன் இருக்கான். நம்ம பையன் தான் வச்சுக்கோங்க. அவன் எல்லாரும் கையெழுத்தும் போடுவான். நீ தான் ஏமாந்துட்ட. இதுக்கு முன்னதான் சொத்து பத்து விற்கணும்னா பயம். இப்ப வீட்டுக்காரர் கையெழுத்த வீட்டுக்காரங்களே போட்டுருவாங்க. என்னத்த புருஷன் பேர பொண்டாட்டியே போட்டுக்கிடுவாயா? வீட்டுக்காரி பேர வீட்டுக்காரர் ஒரு காலமும் போட முடியாது. அந்த கையெழுத்து இப்படித்தானே போடுவானா அதை வந்து வரைஞ்சி வச்சுக்கிடுவாரு. அதே மாதிரி கையெழுத்து போட்டு துட்டு வாங்கிட்டு வர்றாரு. அதே மாதிரி கையெழுத்து போட்டு 2 ரூபா வாங்கினாமலா? யாரு போட்டா? நான் என்ன வாங்கி எங்க அப்பா வீட்டுக்கா கொடுத்தேன்? அவர் வீட்டுக்கு தானே செலவழிச்சிருக்கேன். கையெழுத்து யாரு கையெழுத்து? அவர் கையெழுத்து தான். பிடிச்சி இழுங்க தருவாரும்பாங்க. கையெழுத்து போடுறத பூரா அவன் கையெழுத்து தான். அப்படி எத்தனை கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பான். அதனால கையெழுத்து வந்து இப்ப எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இடையில அப்படி நடந்துச்சு. இப்ப எப்படி போட்டாலும் எல்லாரும் கவனிச்சுக்கிடுதாங்க. இப்ப அதுதான் இந்த ரேகை வைக்க சொல்லாங்க. இப்ப எல்லாம் ஏமாத்த முடியாது. ரேகை வைக்காங்க. அதுக்கு தான் இப்ப எல்லாரும் கைரேகை கை நாட்டு போட்டாலும் சரி கைரேகை ஒண்ணு வேணும். ஆமா அந்த எல்லா ரேகையும் ஒண்ணு வராதுல, முன்ன பின்ன வரும். அதனாலதான் இப்ப இந்த ரேகை வச்சோடனே தெரியும். நான் வச்சோன்னா ரேகை தான் விழும். வச்ச நீ வச்சனா மாமா அன்னைக்கு ஒரு காரியமா ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். கைரேகை வைங்க அப்படின்னாங்க. நோட்டில் கையெழுத்து போட்டாச்சு. கைரேகை வைங்க அப்படின்னாங்க. எனக்கு ரேகையே விழலை பார்த்துக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு நல்லதா போச்சு. தெரியாம பண்ணதுங்கன்னா எடுத்துக்கலாம்ல.
அதே போன்ற ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கும் ஆமையா ஆதி பராசக்திக்கு வந்த தர்க்கத்தினாலே பிறவி செய்த தர்க்கராஜனுக்கும் தார்காவள்ளிக்கும் ஓமென்று ஒளியில் பிறந்த மாயன் திருப்பூட்டி தார்காவள்ளி பேருக்கு ஒரு நாட்டையே ஒப்படைத்தார்கள். ஆமையா அது எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, கோடமலை ஒளியும் நாடு, ஒளிந்ததென்றல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, திருவாச்சி மலரும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியும், மாதம் ஒன்று மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும், வருடம் ஒன்று தேன் இருந்து தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், மாடு கட்டி போரடித்தாள் மாளாது ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும், ஆணை கட்டி போரடிக்கும், அழகு திரு நாடதுதான் அழகு தேரி நாடதுதான். அப்படி தரணி எல்லாம் புகழ் பெரிய தாருகாபுரம் அதிலே தர்க்கராஜன் தார்காவள்ளி மன்னவனும் தேவையும் மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வாரார். கொண்டவனும் தேவையுமா குணமுடனே வாழ்ந்து வாரார். எள்ளுக்கு எண்ணெய் போலும் என பிரிய தோழர் போலும் நல்ல நாரும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார். நகமுனல்ல சதையும் சதையும் போலே நலமுடனே வாழ்ந்து வாரார். ஏன் நலமும் சதையும் போல அவர்கள் எள்ளுக்கு எண்ணெய் போலும் என பிரிய தோழர் போலும் வீணையும் நாதம் போலே விருப்பமுடன் வாழ்ந்து வாரார். தர்க்கராஜன் தார்காவள்ளி வாழ்ந்து ஒரு நாளையில 56 தேசத்துக்கு அதிபதியா வாழ்ந்து வாரார். இந்த தலவாய் மாடசாமி ஆகிய தர்க்கராஜனோ 56 தேசங்களுக்கெல்லாம் அதிபதியாகவே வாழ்ந்து வருகின்றார். வாழ்ந்து ஒரு நாளையில 7.5 கோபுரமா இதரே ஒரு மண்டபங்கள் சூழரையும் அங்கனமும் சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபமா மடப்பொழியா மதன தர்க்கராஜனுக்கு காவலர்கள் எவலர்கள் களஞ்சிய பொன் திரவியங்கள் ஆனை கட்டும் சாவடியா அசைந்திருக்க மண்டபங்கள் குதிரை கட்டும் தாழ்வர் ஒட்டார 1000 மந்திரியா 64 மந்திரியும் பிரதானியும் மற்றும் உள்ள சயனிகள்
இந்த நல்ல பெருமையோடு இந்த நல்ல பெருமையோடு தர்க்கராஜன் இருந்த அரசு செய்துவாரா ஏழரை கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபம் மண்டபம்னா சூளரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை மாளிகை மண்டபம் அடப்பொலி காவலர்கள் ஏவலர்கள் களஞ்சிய பொன் திரவியங்கள் மடப்பொலினா பொங்கி தட்டணும் ஆணை கட்டும் சாவடி அசைந்திருக்க மண்டபங்கள் குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டார சாவடி ஆயிரம் மந்திரி 64 தலையாரிமார்களோடு மந்திரிதான் தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் அரசு பரிகாரம் செய்து வருகின்றார்கள். தார்காபுரத்துல இந்த தலவாய மாடசாமி ஆகிய தர்க்கராஜனுக்கும் தார்காவள்ளிக்கு சிவபெருமாள் 9 நவக்கிரகங்களை 3ஆக சேர்த்து நட்சத்திரங்களாகிய 27 நட்சத்திரத்தையும் 27 பெண் குழந்தைகளாக்கினார்கள். ஆமா, இந்த 27 பெண் குழந்தைகளையும் தர்க்கராஜனுக்கு மகளாக கொடுத்தார். ஆமா, இந்த 27 பெண் குழந்தைகள்ல என்னென்ன பெண்கள் வளர்ந்து பூத்து நிறைந்து புஷ்பபதி பெண்ணாகி அந்த 27 பெண்கள் எல்லாம் கார்த்திகை ரோகிணி என்ற பெண்ணு அழகிலே பேரழகா இருக்கிறார். ஆமா, சந்திர பகவான் ஆகாயத்திலே உதித்து வருகின்றார். சந்திர பகவான் ஆகாயத்திலே தோன்றி அழகிலே சிறந்தவர் சந்திர பகவான். இந்த உலகத்துல அழகு யாரு? சந்திரன். தர்க்கராஜாவுடைய மக்களாகிய 27 பெண்களும் இந்த 27 பெண்களும் இரவு வேளையிலே தோழி பெண்களோடு அந்தப்புறமாகிய நந்தவனத்திலே விளையாடுவது வழக்கம். ஆமா, அப்ப இந்த 27 பெண்களும் விளையாடி கொண்டிருக்க கார்த்திகை ரோகிணி என்ற பெண்ணானவளை சந்திர பகவான் கண்டார். ஆஹா, தட்சனுக்கு மகளாகவே பிறந்த இந்த 2 பிள்ளைகளையும் நாம் மணமுடித்தாக வேண்டும் என்று. நம்மள இருந்து 2 மட்டங்கள் அழகா இருக்கா? 1 2 சொல்லுவாங்கல்ல, சந்திர யாருக்கெல்லே அழகு. அந்த சந்திரனோட 2 மடங்கள் அழகா 27 பெண்கள் இருக்கா. ஆமா, இந்த 2 பெண்களையும் நாம் பெண்ணும் கேட்டு மனம் முடிக்க வேண்டும் என்று. ஆமா, தாரகாபுரம் அதற்கு தர்க்கராஜங்கோட்டைக்கு தான் சந்திரனோ வருவாரா, அழகு சந்திரனோ வர போதே தர்க்கமுடி ராஜ மன்னே சந்திரன் இடமாதிலே வருக நல்ல வருக என்று வரவேற்பு செய்தாரே. ஐயா சந்திர பகவானே, தர்க்கராஜனுடைய கோட்டைக்கு தாங்கள் வரும் காரணம் என்ன? சந்திரனே வருக. ஓ தர்க்கராஜா, நான் வந்த காரியம் என்ன தெரியுமா? சந்திரன் சொன்னாரு, உமது மக்கள் 27 பிள்ளைகளும் அழகுனா அழகு பேரழகா இருக்கா. ஆமா, ஆனாலும் இந்த 27 பெண்களை விட மூத்த பெண்கள் இருக்காளே கார்த்திகை ரோகிணி, இவ அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறா. அதனால நான் உங்ககிட்ட 2 பிள்ளைகளையும் பெண்ணும் கேட்க வந்திருக்கேன். என்னையா ஊரு வழக்கப்படி ஒரு பெண்ணைத்தான் கேட்பாங்கன்னு கண்டு. அப்ப தர்க்கராஜன் சந்திரனை அழைத்தார். ஓ சந்திர பகவானே, சந்திர பகவானே, ஊரு உலகத்துல ஒரு பெண்ணை கேட்பாங்க, கல்யாணம் முடிப்பாங்க. வரையில 2 பெண். நீங்க அங்கிருந்து வரும்போதே 2 பெண்ணு வேணும்னு கேட்கல. நான் எப்படியா 2 பிள்ளைகளையும் கட்டி கொடுக்க முடியும்? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? அப்ப மீதி இருக்கும் 25 பேரும் பார்த்தா 25 பேர் இருக்கல்ல, 2 பிள்ளைகளையே அப்பா கொடுக்க மாட்டோம்னு சொல்லுதாரு. நாளைக்கு நம்மளும் கேட்டா சந்திர பகவான் அழகுனா அழகு பேரழகா இருக்கார். 25 பேர் இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படி நினைக்கா. அதனால நம்ம அப்பா நாளைக்கு இவர் பெண்ணும் கேட்டா கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ? ஆமா, 25 பிள்ளைகளும் சந்திர பகவானை அழைத்து, ஆமா ஐயா சந்திர பகவானே, ஓ சந்திரா, கார்த்திகை ரோகிணி என்ற பெண்ணை நீங்க பெண்ணும் கேட்டு வந்தீங்க. ஆமா, நாங்க வாக்கப்பட்டா 27 பேரும் உங்களுக்கு தான் வாக்கப்படுவோம். சந்திரனுடைய அழகு கண்டு 27 பேர் வாக்கப்படும். தர்க்கராஜனை அழைத்தார்கள். அப்பா தர்க்கராஜா, இந்த சந்திரனுக்கு நாங்க 27 பேர்களும் வாக்கப்பட்டா இந்த ஒரு மாப்பிள்ளைக்கு தான் வாக்கப்படுவோம். நாங்க 27
பெண்கள் வாக்கப்பட்டா இப்பேற்பட்ட ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா 27 பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சா என்ன ஆகும்? இப்ப பெரிய கஷ்டமெல்லாம் படணும். அப்ப அவ கேப்பாளா ஐயா, நான் நீர் வீட்டுல இருக்கிறே, நான் உழைச்சு போடுதேன், உங்க கறியில குத்தல, நான் உழைச்சு போடுறது திங்கிற கேப்பால. அப்படி கேட்டாரா, நீ போயிட்டு வர உழைக்க போற, அவனுக்கு வீட்டுல சாப்பாடு வாங்கி கறி வச்சு துணிமணி துவச்சி தேய்ச்சி கிச்சு எல்லாம் ரெடியா வச்சிருக்க, வெண்ணி போட்டு. அப்ப அதுக்குன்னு ஒரு ஆள் வேணுமோ? அவன் வேலைக்கு போனா நம்ம வீட்டுல உள்ள வேலையை பார்த்துக்கணும். அப்படியா? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ. அவரை மாதிரியே வீட்டுக்காரியை சிம்மாசனத்துல வச்சு கஞ்சி ஊத்ததுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்புன்னு வச்சிருக்கணும்ல. புத்தத்து வெயில் முதுகுல அடிக்காம வச்சிருக்காங்க. அப்படி எல்லாருக்கும் யோகம் கிடைக்கணும்ல. அதானே சொல்லு. லாட்டரி சீட்டு நம்ம அடிதான் அடிக்கணும். அப்படியா? அப்படி சந்திர பகவான் 2 பெண்களை பெண் கேட்ட பொழுது 25 பிள்ளைகளும் வாக்கப்பட்டா இவருக்குத்தான் வாக்கப்படுவோம்னா, அப்ப தர்க்கம் எத்தனையோ சொன்னாரு. தர்க்கராஜன் எவ்வளவோ சொன்னாரு, கேட்கல. வாக்கப்படாத 27 பிள்ளைகளும் சந்திர பகவானுக்கே கட்டி கொடுத்தார்கள். நாளைக்கு சீரழிஞ்சு செங்கச்சம் வந்து சந்திர பகவானுக்கு 27 மனைவி. அப்பா 1 2 ஆரம்பத்துல இளமறி கொலை அறியாதும்பாங்க. ஆமா, தாய் தகப்பன் பேச்ச கேட்கறதுக்கு மனசு வராது. ஆமா, எல்லாம் வந்து பட்டதுக்கு அப்புறம் தானே தெரியும். ஆமா, அப்ப ஆத்தாளுக்கு செய்த பாவம் இப்பதான் பிடிக்கி. ஆமா, அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி தர்க்கராஜனும் தாரகாவள்ளியுடைய 27 பிள்ளைகளையும் சந்திர பகவானுக்கு கட்டி கொடுத்தார்கள். மாலை விட்டு மனம் அடித்து கொடுத்தார் ஐயா. சந்திர பகவான் 27 பெண்களோடு சிலது காலம் கூடி வாழ்ந்தார். கொஞ்ச நாள் கூடி வாழ்ந்து 25 பிள்ளைகளை வாளாவட்டி ஆக்கி விட்டார். 2 பெண்களை கூடி வாழ்ந்துகிட்டு கார்த்திகை ரோகிணியோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கூடி வாழ்ந்து 25 பிள்ளைகளுமே தர்க்கராஜாட்ட வந்து அழுது முறையிட்டார்கள், கண்ணீரை வடித்தார்கள். அப்பா, எப்பா நீங்க சொன்னீங்களே, நான் கேட்கலையே. நீங்க எத்தனையோ சொன்னீங்க. சந்திர பகவான் கார்த்திகை ரோகிணியோடு வாழ்ந்து கொண்டு எங்க 25 பிள்ளைகளையும் ஆளாவட்டி ஆக்கிட்டாருப்பா. நான் அன்னைக்கு சொன்னமல வாக்கப்படக்கூடாது. எவ்வளவுதான் பிள்ளைகள் தப்பு பண்ணினாலும் பிள்ளைகள் இருந்து வாழலன்னா பெத்தவங்க மனசு கேட்காது. நான் சொன்னமல அவங்கள, சந்திரா, சந்திர பகவானே, அழகிலே நிறைந்தவனாக இருக்கிறோங்கிற ஆணவமா உனக்கு? என் மக்கள் வாழ்வு குறை, நீ அழகா இருக்க போய் தானே என் பிள்ளைகள் வாழ்ந்தா உனக்கே வாக்கப்படுவேன்னா வாழ்வை குறைச்சிட்டியா? என் மக்கள் வாழ்வை குறைத்த நீ இனி வாழ முடியாது இந்த உலகத்துல. சந்திரா, சந்திரா, என் மக்கள் வாழ்வை குறைத்த நீ இன்னையில இருந்து உன்னுடைய அழகு நாளுக்கு நாள் குறைந்து போகும் போ அப்படின்னு சாபம் கொடுத்தார். ஆமா, சந்திர பகவான் முழுவதும் குறைவதற்கு 3 நாள் தான் இருக்கு. அந்த 3 நாளையிலே ஆண்டவன் சடாமுடி பக்கத்திலே வந்து அடைக்கலமாகி விட்டார். அப்படி ஆண்டவனாகிய பகவான் சந்திர பகவானை அழைத்து, சந்திரா, தர்க்கங்கோட்டை முன்னாலே தாமர திராகத்தில மகாராஜா பொய்கையில பிள்ளைக்காக தவம் இருக்க தர்க்கராஜன் தார்காவள்ளி நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில குளித்து நீராடி தலவாய் மாடசாமி ஆகிய தர்க்கராஜா மனைவியா ஆகிய தார்கா வெள்ளி பெண்ணானவா தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு முன்னாலே தாமர திராகத்திலே அடுத்திட்டு தண்ணிக்குள்ள என் சக்தி அவதாரம் செய்யும் வேளையிலே ஆதி பராசக்தியை எண்ணி நாம் தவம் இருந்து வர வேண்டும் என்று குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்து திருநேற்று காப்பணிந்து சாந்து கொண்டு தரமொழிகை சந்தேனத்தாலம் விட்டு பாலாலே தரமொழிகையா தர்க்கராஜன் தார்காவள்ளி பன்னீராலே கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமெழுகிய அவர்கள் தரைமெழுகிய மஞ்சளாலே கோலம் போட்டு
வரமொழிகியா அவர்கள் கோலம் போட்ட இடமாதில அங்க குருத்து வாழை இருக்கு விநாயகரை பிடித்தார்கள் நிறநாளி நிறமறுக்க அந்த தர்க்கராஜாவும் தார்காவளையோ தெச்சனை தேங்காய் பழம் தீபங்கள் எல்லாம் ஏற்றி வைத்தார்கள். அமையோ கோலம் போட்ட இடத்திலே தர்க்கராஜனும் தார்காவள்ளியுமாக அமையா அவர்கள் பிள்ளை ஒன்று வேணும் என்று பெருந்தவமோ இருந்து வாரா முதலை ஒன்று வேணும் என்று மருவித்தவம் அதை இருந்து வாரா குழந்தை ஒன்று வேணும் என்று வேணும் என்று கொடுந்தவமோ இருந்து வாரா வேணும் என்றியா அவர்கள் உண்ணாமல் உறங்காம அந்த உடையவன அண்ணன் தண்ணி அருந்தாம ஆண்டவனை மறந்திடாம மதனதற்க ராஜமன்ன அந்த தார்காவள்ளி கொடியா 12 வருட காலம் வருட காலம் பாரத்தவம் அது இருந்து வாரா வருட காலம் அவர்கள் உண்ணாமல் உடையவனை மறந்திடாம அண்ணன் தண்ணி அருந்தாமல் அரணாரை மறக்காம சாமி அருந்தாம தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் 12 ஆண்டு கால வரைக்கும் இறைவனாகிய சிவபெருமாளை எண்ணினார்கள். சிவபெருமானை நினைச்சா தர்க்கராஜாவும் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் பகவானை மறக்காமல் ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரும் அடியார் செய்யும் தவத்தை பாரும் ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் ஏழை செய்யும் தவத்தை பாரும் சங்கரா யாரே செய்யும் தவத்தை பாரு படியளக்கும் படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா அரகரா சிவஜீவா அரகரா சிவஜீவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாத ரட்சகா என்று தர்க்கமொழி ராஜாவும் தார்காவள்ளியும் மனமுருக நினைக்காங்களா 12 வருஷங்களா ஆமா படியள கும்பரம் பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா
சர்வேஸ்வரரே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சங்கரா இதை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா அப்படி தாருகாபுரமதியிலே ராஜேந்தார்கா வள்ளி தவமிருந்து வார போதே அவர்களோட தபம் அதுதான் ஆதி கைலாசம் நடுங்குதையா ஆடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா நகலாத கைலாசோ ஐயா கைலாசோ கைலாசோ அகண்டும் இல்ல ஆடோதையா ஏ கைலாசோ ஆடாத கைலாசமெல்லாம் ஆடுத அசையுது பார்த்தால் பார்வதா தேவியானவா ஆமையா ஆண்டவா சிவபெருமாள் சிவசிவா சிவசிவா கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பவர்கள் யாரு 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 அம்மா பார்வதி பராசக்தி தார்காபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் அந்த தார்காவள்ளியும் 6 வருஷமாக தவம் இருந்து வருகிறார்கள் ஆமா ஆண்டவா இறைவா தட்சனும் தார்காவள்ளியும் எதற்காக தவம் இருக்கின்றார்கள் மண்ணுக்கா பொண்ணுக்கா இருக்காங்க அவர்கள் இருவேர்களுக்கும் 6 வருஷமாக பிள்ளை வேணும் என்று விருந்தவம் செய்து வருகிறார்கள் பெரிய தவத்தை செய்தாங்க அம்மா பார்வதி ஈஸ்வரி ஏற்கனவே அவர்களுக்கு 27 நட்சத்திரங்களையும் 27 பெண் குழந்தைகளாக கொடுத்தேன் அந்த தர்க்கராஜாவுக்கும் தார்காவள்ளி அவர்கள் தவம் இருக்கும் காரணம் எதற்காக தெரியுமா எதுக்கு இந்த 27 பெண் குழந்தைகளையும் சந்திர பகவான் மனமுடித்து மாலை விட்டு மனமுடிச்சு கார்த்திகை ரோகிணியோடு வாழ்ந்து கொண்டு 25 பிள்ளைகளை வாழாவட்டி ஆக்கி விட்டார் ஆமா கோபம் கொண்டு தட்சனுக்கு தர்க்கராஜன் சந்திர பகவானுக்கு சாபம் கொடுத்தார் ஆமா தேயும்படி சாபம் கொடுத்தார் நான் வளரும்படி வரம் கொடுத்தேன் வரம் கொடுத்த இதற்காக என்னை எரிக்க வேண்டும் என்று உன்னை மகளாக அடைய வேண்டும் என்று தவம் இருக்கிறாரு ஆமா அவன் பார்வதி பார்த்தா என்னன்னா சுவாமி ஆண்டவா உங்களை எரிக்க என்னும் தட்சனை அழிக்க வேண்டும் அழிக்கணும் அழிக்கணும் அந்த தட்சனை அழிக்கணுமானா நான் தான் போய் அவனுக்கு மகளாக பிறக்கணும் நான் தானே அவதாரம் போய் பிள்ளையா பிறக்கணும் அதனால தார்காவள்ளிக்கு நீங்கள் பிள்ளை வரம் கொடுக்க வேணும் ஐயா ஈஜா இறைவா ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவா பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளும் அந்த தர்க்கராஜன் தார்காவள்ளி தார்காவள்ளி அவர்கள் 2 பேர்களுக்கும் பிள்ளை வரம் கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை வரம் கொடுத்தால் என்ன கொடுக்க வேணும் மங்கைக்கு மனமிறங்கி மதலை வரம் கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் கண்ணிக்கு மனமிறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும்
பார்வதியும் சொன்ன போது அந்த பகவானும் அது சொல்வார் ஏடி அம்மா பார்வதியே தார்காவள்ளி பெண் கோடிக்கு ஏந்தும் பிள்ளை கொடுத்தமானா இடைஞ்சல் வந்து சேரும் அம்மா அம்மா பிள்ளை வரம் கொடுத்தமானா பிள்ளை மோசம் வந்து சேரும் மதலை வரம் கொடுத்தமானா மனக்கவலை வந்து சேரும் ஆண்டவன் சொன்ன போது ஆண்டவன் சொன்ன போது ஆதிசக்தி அந்த ஆதிசக்தி சாமி பகவானே பரம்போருளே பரம்போருளே இந்த பார்வதியாள் வார்த்தைகளோ வார்த்தைகளோ பகவானே வரமுருளோ ஆதேகளோ சுவாமி நீங்கள் இப்போ கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன் பகவான் நீங்கள் கொடுக்காவிட்டா பார்வதியும் நான் கொடுப்பேன் சிவனாரும் கொடுக்காவிட்டா சிவசக்தி அவன் நான் கொடுப்பேன் ஆதிசக்தி சொன்ன போது ஆதிசக்தி சொன்ன போது அந்த ஆண்டவை அது சொல்வா அந்த ஆண்டவனோ ஆண்டவா தர்கராஜனுக்கும் தார்காவள்ளிக்கும் நீங்கள் பிள்ளை வரம் கொடுக்காவிட்டால் நிச்சயமாகவே நான் கொடுப்பேன் இறைவா. ஆண்டவா இறைவா. ஏ பார்வதி ஈஸ்வரி, என்னையும் மீறி நீ குழந்தை வரம் கொடுக்க வேணுமானா அந்த தர்கராஜாவுக்கு தர்கனுக்கும் தார்காவள்ளிக்கும் நீயே பிள்ளையாக பிறக்கணும். போ போ போ. ஆண்டவா ஈசா, தர்கராஜனும் தார்காவள்ளியும் 56 தேசங்களுக்கு அதிபதியாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு நான் போய் குழந்தையாக பிறந்தா 56 தேசத்துக்கு அதிபதி சக்கரவர்த்தி. ஒரு ராஜாவுக்கு நான் மகளாக பிறந்தா ஒரு நாட்டு மன்னன் தானே என்னை பெண்ணு கேட்பாரு. அந்த ராஜாவில் தான் மனமுடிப்பாங்க. அம்மா பார்வதி, ஈஸ்வரி, அந்த கவலை உனக்கு வேண்டாம். நீ தர்கராஜனுக்கும் தார்காவள்ளிக்கும் மகளாகவே பிறந்தா அவதாரம் செய்தா உனக்கு 16 வயதிலே கல்யாண ஏற்பாடுகளை செய்வார். அப்ப நானே ஒரு இறந்து உன்ன ஆண்டியாக வந்து உன்னை மாலையிட்டு மனம் முடித்து மாணிக்க கைலாசம் அழைத்து வருவேன் என்றார் ஆண்டவனாகிய பகவான். பார்வதா தேவி என்ன எண்ணுகிறாள்? தார்காவள்ளி வயிற்றுல போய் நம்ம பிறந்தமானா இந்த பூமி தாங்காது. அவதாரம் செய்யக்கூடாது. நாம் அம்சத்திலே அவதாரத்திலே குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று இந்த தர்க்கல் தலாமாடனுக்கு ஆண்டவா பகவானே இறைவா, தார்காபுரத்திலே தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு முன்னாலே பெரிய தெப்பகுளருக்கு தாமரத் ராகத்திலே நடுத்திட்டு தண்ணிக்குள்ள இலையிலையும் பூவிலையும் அந்த ஈஸ்வரி போய் நான் 6 மாசம் பிள்ளையா போய் நான் அவதாரம் செய்ய போறேன். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கூடியிருந்து கொலை போடணும்ல. நான் அவதரிக்கும் பொழுது தேவ முனிவர்கள் எனக்கு தேவ வாத்தியங்கள் முழங்கணும். ஆமா, மாதவர்கள் எனக்கு மணிக்குலவை போடணும். எல்லாரும் கூடியிருந்து தெய்வத்திரு பெண்கள் எனக்கு திருக்குலவை போட வேண்டும். ஆமா, எங்க அண்ணனாகிய கண்ணன் தாமர தண்டுக்கு அடியிலே கருணாக வடிவமாகி வடிவம் கொண்டு எனக்கு காவலாக வந்து எங்க அண்ணன் நிக்கணும். ஆமா, அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவள் வரமளித்த பொழுது ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட
நாயகி உமா மகேஸ்வரியாகிய பார்வதி இந்த தலவாய் மாடசாமிக்கு மகளாக வந்து பிறக்க போறா. மகளா பிள்ளையா பிறகு நாளான நாளையில நல்ல வெள்ளிய கிழமையில அவாதிகால பொழுதாதில அருண பகவான் உதிக்கும் போது கோடி சூரியன் உதயம் போலே உதயம் போல மாதா பிறக்க போறா. ஐய தர்க்க ராஜாவோட கோட்டையில தலவாய் மாட சுவாமி அரண்மனையில் இந்த தலவாய் மாட சுவாமிக்கு மகளாக தாமர தெப்ப குளம் தன்னாதிலே மகாராஜா பொய்கையில அடுத்துட்டு தண்ணிக்குள்ள இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரியால் வந்து அவதரித்தார். பூவிலையும் இலையிலையும் ஐயா இலையிலையும் புனித வள்ளி வந்து பிறந்திருத்தார். சாமி இலையிலையோ அப்படி அவதாரம் செய்த போது ஆதிசக்தி பார்வதியும் தலவாய் மாடசாமிக்கு மகளாக சக்தி வந்து பிறந்த போது தேவநல்ல முனிவர்களும் தேவ வாத்தியங்கள் தான் முழங்க ஐயா மாதா வந்து மாதவர்கள் ஒன்று கூடி மணி கொலவை போடுவார்கள். தெய்வ திரு பெண்கள் எல்லாம் சக்தி பிறந்தாள் என்று திருக்குலவை போடுவாரா. எங்க புனித வள்ளி அவள் பிறந்தாள் என்று பூமாரி மலை பொழிய ஆகாயத்திலே தேவ முனிவர்கள் எல்லாம் தேவ வாத்தியங்கள் முழங்கினார்கள். மாதவர்கள் மணிக்குலவை இட்டார். தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திருக்குலவை போடுகின்றார்கள். பூமாரி மலை பொழிந்தது. புனித வள்ளியால் வந்து பிறந்தாள் என்று அந்த நல்ல வேளையில கற்கந்தேவி தார்காவள்ளி தவத்த முடித்தாளே குளித்து நீராட கோலமையில் தார்காவள்ளி தலையதிலை எண்ணெய் தேய்த்து தலப்பு நாக்கு மஞ்சளோடு இடுப்பிலே குடம் எடுத்து அவாலிக்கு நடை நடந்தா ஆசார கைகள் வீசி அண்ணன் நடை நடந்தா ஆசார கைகள் வீசி கற்கந்தேவி தார்காவள்ளி சின்ன நடை நடந்தா சின்ன நடை நடந்தா அவ சிங்கார கைகள் வீசி சிங்கார கைகள் ஐயா தர்க்கங்கோட்டை முன்னாலே தாமர திராகத்தில கற்கந்தேவி தார்காவள்ளி குளித்து நீராடி
ஆர்காவள்ளியானவள் இடுப்பிலே குடமெடுத்தா ஏந்தலையாள். ஆமையா. தாமர திராகத்திலே மகாராஜா பொய்கையிலே குளித்து நீராட வருகிறாள். அந்த காலமெல்லாம் தாய்மார்கள் ஆத்துல குளத்துக்கு குளிக்க போவாங்க. குளிக்க போகும்போது இடுப்புல ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு போவாங்க. ஒரு குடம் தண்ணியோடு வீட்டுக்கு வருவாங்க. இப்ப நின்ன இடமெல்லாம் நல்லி பைப் இருக்கு பாத்துக்கோங்க. இப்ப கிச்சன் ரூம்ல நல்லி இருக்கு, தலைவாச நல்லி இருக்கு, எல்லா பக்கம் சொன்ன மாதிரி நின்ன இடமெல்லாம் நல்லி இருக்கு. ஆமா. அப்ப ரேஜா வேலை பூரா ரேஜா போச்சுலாம். அப்ப ரெட்டை குடம் போட்டு தண்ணி எடுக்கணும், ஆத்துல இருந்து கொண்டு வரணும். இப்ப யாரு போய் தண்ணி எடுக்க போறா? யாரும் போக மாட்டாங்க தண்ணி எடுக்க. அப்படி தார்காவள்ளியானவள் குளித்து நீராடினா கொண்டு வந்த மஞ்சளை குணமுடனே பூசி இடுப்பிலே ஜலம் எடுத்தா. குடத்து நிறைய தண்ணிய கோதனா இடுப்புல வச்சா புறப்பட்டா அரண்மனைக்கு. அப்ப நடுத்தட்டு தண்ணிக்குள்ள 6 மாத பிள்ளையாக இலையிலையும் பூவிலையும் அவதாரம் செய்தாளே ஈஸ்வரி பார்வதி. தலவாய் மாடசாமிக்கு மகளாக தாட்சாகினி பார்வதி. பார்வதா தேவி பார்த்தா தர்க்கன் தேவி தார்காவளி இவ நம்மளை இன்னும் பார்க்கல. அவ நம்மளை பார்த்து எடுத்த அரண்மனைக்கு கொண்டு போகணுமானா அவ காதுக்கு கேட்கும்படியாக நாமல் குரல் கொடுத்தாக வேண்டும் என்று பார்வதா தேவியானவா அவ வயிர் வசித்த நல்ல குழந்தை போல வயிறிருந்து அழுவா. அவளோ குடல் துடித்த நல்ல குழந்தை பூவா நல்ல பூவா என்று குரலோ ஏயா குழந்தை சத்தம் காதில் கேட்டு தர்க்கந்தேவி தார்காவள்ளி நடுத்திட்டு தண்ணிக்குள்ள 6 மாத பிள்ளையா இருக்க நாம எப்படி போய் இந்த குழந்தையை எடுக்க? குடத்துல உள்ள தண்ணீரை கீழே ஊத்தினா ஒரு கையாலே குடத்தை பிடித்தா. பொம்பளைங்க நீச்சல் அடிச்சு படிச்சாங்கன்னா குளத்துக்குள்ள ஒரு குடம் இருந்தா போதும். அந்த குடத்தை பிடிச்சே நீச்சல் அடிச்சு பழகிடுவாங்க பாத்துக்கோங்க. நீந்தி நீந்தி வந்து தார்காவள்ளி குழந்தையை கையில் எடுக்க வேண்டும் என்று வருகிறாள். அந்த வேளையிலே தாட்சாகினி பார்வதா தேவி அண்ணனாகிய கண்ணனை அழைத்தார். பெருமாள் அழைத்து தர்க்கன் தேவி தார்காவளி பக்கத்துக்கு நான் போகும்படி அண்ணான் எனக்கு அனுக்கிரகம் செய்யணும். என் பெருமாள் கையில இருக்கும் சக்கராயுதங்களை ஏவல் செய்து தாமர தண்டை அறுத்து தண்ணிக்குள் முக்கினார். அந்த தண்ணிக்குள் முக்கின உடனே அலை அடித்து ஆதிபராசக்தி கரையோர வருகின்றாள். அவன் மார்வேளவே தண்ணிக்குள்ள அது நீங்கி வருவாளா அறையளவே தண்ணிக்குள்ள அலையடித்து வருவாளா ஐயம் முட்டளவே தண்ணிக்குள்ள அங்க தண்ணிக்குள்ள அவன் முங்கி முங்கி வருவாளா தண்ணிக்குள்ள அவ கரை ஓரம் வரபோது தர்க்கன் தேவி தார்காவள்ளி என் தலவாய் மாடசாமி மனைவி ஆகிய தார்காவள்ளியானவா குழந்தையை கண்டா அரண்மனைக்கு நாமல் கொண்டு போக வேண்டும் என்று அவ அள்ளி நல்ல ஆவலோடு முத்தம் விட்டு எவ்வாறு நல்ல கையில் எடுத்தா வரணம் கோடி முத்தம் விட்டு சேர்த்து நல்ல கையில் எடுக்கா
அவ செவிட்டோடு முத்தம் விட்டு கோரி நல்ல கையில் அடுத்தையா கோடி லட்சம் முத்தம் விட்டு வாரி அனைத்து மார்போடு எடுத்த வாய் நிறைய முத்தமிட்டா அம்மையா குழந்தைய அரண்மனைக்கு கொண்டு வருகிறாள் தார்காவள்ளி. தர்க்கந்தேவி தர்க்கராஜன் இடத்திலே ஒப்படைத்த போது என் தாவாய் மாடசாமி ஆகிய தர்க்கராஜா குழந்தைய கையில வாங்கி பார்த்தாரு. அம்மையா நாம் நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய காலம் வந்து விட்டது. ஆண்டவனை எரிப்பதற்கு பார்வதா தேவியே நாமளுக்கு மகளாக வந்து பிறந்திருக்கிறாளே. ஆமா பகவான் நிச்சயமாக இங்க வருவார், இறைவனை நாமல் எரிக்கலாம் என்று ஆமா அந்த தர்க்கமுடிராஜ குழந்தை பிறந்த மகிமையினால் 56 தேசங்களுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்தார். 56 அரச மன்னர்கள் குழந்தைய பார்க்க வருகிறார்கள். கோட்டைக்கு பார்க்க வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் தான தர்மம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. தான தர்மத்தெல்லாம் சிறக்க சிறக்க கொடுத்து தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? தானங்கள்னா அன்னதானங்கள். மதியம் நினைச்சல அன்னதானம், அதான் அன்னதானங்கள். மதியம் ஏகப்பட்ட கூட்டம் அன்னதானத்துக்கு சிறப்பாக அன்னதானம் நடந்துச்சு. அதுதான் அன்னதானங்கள். வேற என்ன இருக்கு? தானம் என்றால் இன்று நாமல் ஒரு தானத்தை செய்தா நாளைக்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும்னு எதிர்பார்த்து செய்வது. ஆமா. தர்மம் என்றால் கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது. தர்மமாக கொடுப்பதுதான் தர்மம். ஆமா, அதான் தர்மம் கொடுப்பது. அப்படி தான தர்மங்களை எல்லாம் வழங்கி அந்த காலம் ஒரு குழந்தை பிறந்தா சாப்பாடு பொங்கி போடுவாங்க. நல்ல பொங்கி அவியல் வச்சு தவசு பிள்ளைய கூட்டியாந்து ஆமா பெரிய வார்ப்பு நிறைய சாதங்களை பொங்கி ஒரு சாம்பார் வச்சு போய் ஒரு பிளாக்கா துவரம் பிளாக்காவை கொண்டு வந்து கொத்தி துவரம் வைப்பாங்க. நம்மளுக்கு விவரம் தெரிய முட்டைக்கோசு இப்ப வந்திருக்கு. இப்போ ஆமா குழந்தை பிறந்த வீட்லயும் சாப்பாடு. அந்த காலம் ஆமா பொட்ட பிள்ளைகள் வயசுக்கு வந்தாலும் சாப்பாடு பொங்கி போடுவாங்க. அந்த காலத்துல கல்யாணம் முடிச்சாலும் சாப்பாடு தான். கோயில் கூட வச்சாலும் சாப்பாடு தான். ஆமா கிளை ஊருக்கு போனாலும் சாப்பாடு தான். எல்லாம் சாப்பாடு பொங்கி பொங்கி அந்த காலத்துல தட்டி. இப்ப அப்படி யாரும் குழந்தை வந்த வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஒரு மாசம் 2 மாசம் கழியட்டும்பா. ஆத்தாடி நான் சாப்பிடுவேனா? நான் சாமி கொண்டாடுவாங்க. இதுக்கு முன்னால மாசம் ஒரு நாள் கோயிலுக்கு போவாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை போவாங்க, மறு செவ்வாய்க்கிழமை போவாங்க. ஒரு கார்த்திகை கடைசி வெள்ளி. ஆமா. ஒரு மாச பிறப்பு, ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா ஆமா பெத்தவங்க வீட்டுல பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது ஒரு விளக்கு கொடுப்பாங்க. குத்து விளக்கெல்லாம் இவ்வளவு பெரிய விளக்கு அப்ப கிடையாது. இப்ப 6 அடி ஒரு காமாட்சி விளக்கு ஒண்ணு கொடுத்து விடுவாங்க. காமாட்சி விளக்கு. அந்த காமாட்சி விளக்க மாடாக்குழுக்குள்ள வச்சு பொருத்துவாங்க. அதை தேய்க்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். அது கறி பிடிச்சு போய் தேய்க்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் தேய்ப்பாங்க. வேலை காடு கரையில அம்பிட்டு வேலை. விளக்கு தேய்க்க நேரம் இருக்காது. பொட்ட பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது பிள்ளை உயரத்துக்கு விளக்கு கொடுக்காங்க. மாமியா கேப்பா 2 விளக்கு வாங்கிட்டு வாம்பா. அப்ப இப்படி பணம் காசு எல்லாம் ஏது. அப்ப சீர்சீராட்டு ரொம்ப கிடையாதுல. அந்த பிள்ளை உயரத்துக்கு குத்து விளக்கும் கொடுத்து கார்த்திகை வந்துருச்சுன்னா அட்டைப்பெட்டியா கார்த்திகை விளக்கு. இப்ப செல்ல ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கணும். அத்தனையும் பித்தாளையில. ஆமா. அதை தேய்க்கிறதுக்கு 4 ஆள் தேவைப்படுது சம்பளத்துக்கு. அப்படி வாங்கி கொடுக்கடா மாமியா குறை சொல்லுவா பொங்கல். இப்போ மக்கள் எல்லாம் வாரம் 7 நாளையில புதன்கிழமை மட்டும்தான் வீட்டுல. ஆமா ஆமா சிக்கன், மட்டனு, மீன், கருவாடு, முட்டைன்னு. அப்பா பாக்கி 7 நாளைக்கும் சாமியை தான் கும்பிட்டுட்டு இருக்காங்க. தெய்வம் பத்தி நிறைஞ்சு போச்சுல. இப்ப எல்லாருமே பக்தி அதிகமாகி போச்சு. ஆமா, என்ன செய்ய முடியும்? அதனால சாஸ்திரங்களும் கூடிடுது. ஆமா, காலங்கள் கூடிடுச்சு. ஏற்கனவே சாமி அதிகமா கும்பிடுறவங்க குழந்தை பிறந்த வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட கூடாதுல. வயசுக்கு வந்த வீட்லயும் சாப்பிட மாட்டாங்க. அது பெரிய தீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. பாட்டி தாத்தா போனாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆமா ஆமா. இப்ப அதனாலதான் பொம்பளைய யாரும் சாப்பிட வர மாட்டேங்காங்கன்னு குழந்தை பிறந்த வீட்டுல ஆம்பளைகளுக்கு நாங்க வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கர்மத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ. ஆமா, அது கடையில இருந்து பாட்டுல உள்ளதானே இருக்கு. அதுல பொட்டை பிள்ளை பிறந்தா கோட்டர் வாங்குதாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஆப்பு வாங்குதாங்க, ரெட்டை பிள்ளை பிறந்தா புல்லு வாங்குதாங்க. அது இந்த காலத்துல வாங்குது. நம்ம அது இப்ப கொடுக்கக்கூடிய தர்மம். ஆமா. ஆனா அந்த காலம் இதெல்லாம் கிடையாது. அப்ப யாது தர்க்கராஜன் 56 அரச மன்னர்களுக்கு தான தர்மங்களை கொடுத்தார். எல்லாம் செல்லமாக பிறந்தாள் என்று செல்லமாக பிறந்தாள் என்று சீனி பழம் செலவு செய்தார். சீனி பழம் செலவு செய்தார்.
ஐயா கொடையா அங்க அருமமாக பிறந்தாள் என்று அருமமாக பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று அள்ளி பணம் கொடுப்பாரா அள்ளி பணம் கொடுப்பாரா ஆமையா பிறந்தாள் அள்ளி பணம் கொடுப்பாரா அங்கே அன்னதானம் சொரணதானோ அள்ளி அள்ளி தர்மம் செய்தார் பொருள் வஸ்திரமோ புகழாக வழங்குவார்கள் தருமங்களை தான் கொடுத்து 16 நாளையில பேர்நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று என் தளவாய் மாடசாமிக்கு மகளாக பிறந்தாளே பார்வதி. தார்காபுரத்திலே தட்சனுக்கு மகளாக பிறந்த இந்த பெண் குழந்தைக்கு தாட்சாகினி என்று பெயர் கொடுத்தார்கள். தாட்சாகினி என்று பெயர் கொடுத்து என் சக்தியாகிய பார்வதி ஆகிய தாட்சாகினியானவளை அந்த தர்க்கராஜனும் தார்காவள்ளியுமாக அந்த தார்காபுரத்தில் அவளை தரையதில விட்டமானா தண்டை கால் நோகும் என்று பூமியில விட்டமானா பொற்பாத நோகும் என்று வாளிலே தொட்டில் கட்டி தொடையில நடைவர மார்போடி மடியதில நடைவரத்தி தாளாட்டி ஓராட்டி ஐயா ஓராட்டி தலைமகளை வளர்த்துவாரா ஐயா ஓராட்டி மகனே அந்த தர்க்கமாக பார்வதிய தாட்சாகினி பெண்ண வேளும் வளர்த்து ஒரு நாளையிலே பட்டியலில சாதம் போட்டா மாறி உண்ண மாட்டாளே இலையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டாள் என்று தங்க தழுகையில கீரவெண்ணதான் பிசைந்து காக்காய ஏச்சங்காட்டி காக்காய ஏச்சங்காட்டி கண்மணிக்கு ஊட்டுவாளா அந்த கண்மணிக்கு ஊட்டுவாளா அவன் ஊட்டி வளர்ப்பாளா உடம்பெல்லாம் தேத்தி வளர்ப்பாளா திரேகமல்லானை உருக 4 ஒரு மேனையுமா உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா ஐயா தலவாய் மாடன் சுடல ஐயா ஏ சுடல ஐயா விளையாடும்